முக்கிய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூட்ட நெரிசல் எதிரொலியால் சென்ட்ரல் காலேஜ், கியூவன் பார்க், விதான் சௌதா ஆகிய மெட்ரோ ரயில் நிலையங்கள் தற்போது மூடப்பட்டிருக்கிறது. கூட்ட நெரிசல் காரணமாக பெங்களூருவில் 5 மெட்ரோ ரயில் நிலையங்கள் மூடப்பட்டிருக்கின்றன. இது தொடர்பான தகவல்களை எமது செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்போம். சரவணன், விரிவான தகவல். பெங்களூரு சின்னசுவாமி மைதானத்தை சுற்றி ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் 11 பேர் உயிரிழந்த நிலையில் ஏற்கனவே இங்கு கூட்டம் கூடும் பொழுது முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக 3 மெட்ரோ ரயில் நிலையங்கள் மூடப்பட்டதாக அறிவிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மேலும் 2 மெட்ரோ ரயில் நிலையங்கள், மொத்தமாக 5 மெட்ரோ ரயில்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மூடப்பட்டிருக்கிறது. அங்கே இருக்கக்கூடிய சென்ட்ரல் காலேஜ், கப்பன் பார்க், விதான் சௌதா ஆகிய பகுதியில் இருந்தக்கூடிய மெட்ரோ ரயில் நிலையங்கள் மூடப்பட்டிருக்கிறது. அதை தவிர்த்து மேலும் 2 மெட்ரோ ரயில் நிலையங்கள், மொத்தமாக ஒரு 5 மெட்ரோ ரயில் நிலையங்கள் மூடப்பட்டிருக்கிறது. பெரும் கூட்டம் அங்கிருந்து கலைந்து செல்லும் பொழுதும் கூட்டத்தினுடைய எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டிருக்கும் பொழுதே ஒரு பக்கம் இந்த சின்னசுவாமி மைதானத்தை சுற்றி விபரீத சம்பவம், கூட்ட நெரிசல் சிக்கி அடுத்தடுத்து உயிரிழப்பு இந்த சம்பவங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது உடனடியாக மெட்ரோ ரயில் நிலையங்களை மூடியிருக்கிறார்கள். ஏனென்றால் அங்கிருந்து கலைந்து செல்லக்கூடிய கூட்டம் ஒரே நேரத்தில் மெட்ரோ ரயில் நிலையங்களை நோக்கி வருவார்கள். அங்கே இந்த கூட்ட நெரிசலில் மேலும் இது போன்ற விபரீத சம்பவங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்பதனால முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மூடியிருக்கிறார்கள். என்ற போதும் கூட பலர் மெட்ரோ ரயில் நிலையங்களை பார்க்கலாம். பலரும் திரண்டு மெட்ரோ ரயில் நிலையங்களில் எந்த அளவிற்கு அவர்கள் அந்த மின்தூக்கின் மூலமாக அவர்கள் உள்ளே செல்லக்கூடிய அந்த காட்சி, ஒரே நேரத்தில் இப்படியான கூட்ட நெரிசல் ஒரே நேரத்தில் கூடும்பொழுது மீண்டும் ஒரு விபரீத சம்பவம் நடந்துவிடும் என்பதற்காகத்தான் முன்னெச்சரிக்கையாக 5 மெட்ரோ ரயில் நிலையங்களை மூடியிருக்கிறார்கள். சென்ட்ரல் காலேஜ், கப்பன் பார்க், விதான் சௌதா உள்ளிட்ட அந்த 5 ரயில் நிலையங்களும் மெட்ரோ ரயில் நிலையங்களும் மூடப்பட்டிருக்கிறது. பலர் அவர்களுடைய தனி வாகனங்கள்ல வந்திருப்பார்கள். ஆனால் அது பல கிலோமீட்டருக்கு முன்பாகவே அவர் வாகனங்களை ஏற்கனவே இந்த போக்குவரத்து மாற்றங்களால் நிறுத்தி வைத்திருப்பார்கள். அவர்களுடைய அந்த வாகனங்களுக்கு பலர் செல்ல வேண்டும் என்றால் சாலையை கடந்தவர்கள் வெகு தூரம் செல்ல வேண்டும். அங்கும் கூட்ட நெரிசல் ஏற்படும். எனவே அவர்கள் அந்த கூட்ட நெரிசல் ஏற்பட்டு எதுவும் விபரீதம் ஏற்படாமல் இருப்பதற்கு அங்கும் கூடுதலாக தற்பொழுது காவல்துறையினர் வரவழைக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த மெட்ரோ ரயில் நிலையங்கள் மூடப்பட்டிருப்பது தெரியாமல் பலரும் மெட்ரோ ரயில் நிலையங்களை நோக்கி படையெடுத்து செல்லக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கலாம். ஏன்னா சின்னசாமி மைதானத்தை சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து நுழைவாயில்கள் முன்பாகவும் கூடியிருந்த கூட்டத்தை போலீசார் தடியடி நடத்தி கலைத்து அவர்களை அங்கிருந்து வெளியேற்ற வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. கூட்ட நெரிசலை ஒரு பக்கம் உயிரிழப்புகள் நடந்து கொண்டிருக்கும் பொழுதே பலர் மயங்கி கிடப்பதை பார்த்தும் கூட அந்த கூட்டம் அங்கிருந்து கலையாமல் அவர்கள் மயங்கி கிடைப்பவர்களின் மீதே ஏறி செல்லக்கூடிய அந்த காட்சிகள் எல்லாம் பார்ப்பதற்கே அதிர்ச்சியூட்டக்கூடிய ஒரு சம்பவமாக இருந்தது. பலர் மயங்கி கிடக்கிறார்கள். அவர்களை மீட்டு அங்கிருந்து அவர்களை ஒரு பாதுகாப்பான இடத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்ற ஒரு அக்கறை இல்லாமல், அவர்களை மீட்டு ஒரு மருத்துவ உதவி செய்ய வேண்டும் என்ற ஒரு பொறுப்பு இல்லாமல் மயங்கி கிடப்பவர்கள் மீதே எப்படியாவது உள்ளே செல்ல வேண்டும், மைதானத்திற்கு உள்ளே சென்று பார்க்க வேண்டும் என்று சிலது இது ஆர்வ மிகுதி என்று சொல்வதை விட ஒரு அக்கறை இல்லாத ஒரு மனப்போக்கு தான். அப்படி பலர் தொடர்ந்து உள்ளே சென்றதனுடைய விளைவாகத்தான் கூட்ட நெரிசலில் சிக்கியவர்கள் மீது பலரும் ஏறி குதித்து சென்றிருக்கிறார்கள். அவர்கள் மீது நடந்து சென்றிருக்கிறார்கள். இப்படிதான் இந்த உயிரிழப்பு நடந்திருக்கிறது என்பதே அங்க வெளியாகக்கூடிய பல்வேறு இந்த காணொலி காட்சிகளிலே அந்த வீடியோ காட்சிகளிலே நம்ம அதை பார்க்கிறோம். இது போன்ற சம்பவத்தில் இந்த 11 பேர் உயிரிழந்திருக்கக்கூடிய நிலையில இப்படி இந்த கூட்டம் எல்லாம் கலைந்த பிறகு அந்த கூட்டம் இருந்த அந்த இடத்தில் தான் மயக்க நிலையில் இருந்த பல ரசிகர்களை மீட்டு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றிருக்கிறார்கள். அவர்கள் பலர் சுயநினைவு இல்லாமல் இருக்கிறார்கள். எனவே அவர்களும் இன்னும் இந்த உயிரிழப்புகளுடைய எண்ணிக்கை இன்னும் அதிகரிப்பதற்கான ஒரு சூழல் இருப்பதாகத்தான் அங்கிருக்கக்கூடிய கள நிலவரங்கள் நமக்கு தெரிவிக்கின்றன. அதே வேளையில இன்னும் பலர் காயமடைந்திருப்பதாகவும், இந்த கூட்டத்தில் சிக்கி குழந்தைகள் உட்பட பலர் காயமடைந்திருப்பதாகவும் அவர்களும் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். 50க்கும் மேற்பட்டோர் காயமடைந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த உயிரிழப்புகளுடைய எண்ணிக்கை இன்னும் அதிகரிப்பதற்கான ஒரு சூழல் அங்கு இருப்பதாகவும் கள நிலவரங்கள் நமக்கு தெரிவிக்கின்றன. ஒரு பக்கம் இந்த சம்பவம் நடந்த பொழுதும் கூட எந்த விதத்திலும் இந்த வெற்றி கொண்டாட்ட நிகழ்ச்சியை நடத்தாமல் 2 இடங்களிலும் அவர்கள் நடத்தியிருக்கிறார்கள். ஒரு பக்கம் விதான் சௌதாவில் ஒரு பக்கம் இந்த கொண்டாட்ட நிகழ்ச்சி நடந்திருக்கிறது. அதற்கு பிறகு சின்னசாமி மைதானத்திலும்
இந்த நிகழ்ச்சியை வந்து நடத்தி இருக்கிறார்கள். இந்த கர்நாடக கிரிக்கெட் சங்கம் தான் இந்த சின்னசாமி மைதானத்திலே வந்து, அதாவது இந்த டிராஜடி நடந்த பிறகு, இந்த துயர சம்பவம் நடந்த பிறகு இந்த சின்னசாமி மைதானத்திலே இந்த சம்பவம் வந்து நடக்கிறது. உடனடியாக கர்நாடக கிரிக்கெட் சங்கத்திடம் இருந்து காவல்துறை தரப்புல வந்து நிகழ்ச்சியை நிறுத்துவதற்கு வந்து கோரிக்கை முன்வைக்கப்பட்டதாகவும், என்றாலும் கூட அவர்கள் வந்து தொடர்ந்து நிகழ்ச்சியை நடத்தியதாகவும் வந்து நமக்கு தகவல்கள் வந்து கிடைக்கின்றன. இந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கும் பொழுதே இன்னும் கூட்டம் அதிகமானதுனால அதிகமான காவல்துறையினரை உடனடியாக வரவழைத்து அந்த கூட்டத்தை கலைப்பதற்கான நடவடிக்கைகளே அவர்கள் வந்து ஈடுபட்டிருந்திருக்கிறார்கள். அப்ப அவ்வாறு இந்த கூட்டம் வந்து தற்பொழுது வந்து அதை சுற்றி இருக்கக்கூடிய பல்வேறு இடங்களில் இருந்து தொடர்ந்து கூட்டம் வந்து கலைந்திருக்கிறது. கலைந்த கூட்டம் ஒரு பக்கம் வந்து மெட்ரோ ரயில் நிலையங்களை நோக்கி படையெடுக்கிறார்கள். மெட்ரோ ரயில் நிலையங்கள்ல கூட்டம் நிரம்பி ஒழியக்கூடிய ஒரு நிலையில் அங்கு கூட்ட நெரிசல் ஏற்படும் என்பதனால முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக 5 மெட்ரோ ரயில் நிலையங்கள் மூடப்பட்டிருக்கிறது. மெட்ரோ ரயில் வந்து அந்த ரயில் நிலையங்களிலிருந்து இயக்கப்படவில்லை. குறிப்பாக விதான் சௌதானில் இருந்தும் அங்கிருந்த கப்பன் பார்க் பகுதியில் இருந்தும் அது சென்ட்ரல் காலேஜ் உள்ளிட்ட இந்த ரயில் நிலையங்கள், மெட்ரோ ரயில் நிலையங்கள் எல்லாம் மூடப்பட்டிருப்பதனால இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இவற்றை மூடியிருப்பதாக தெரிவிக்கிறார்கள். இந்த கூட்டம் எல்லாம் மெட்ரோ நிலையங்களை ஒரு பக்கம் படையெடுத்திருக்கிறார்கள். அங்கிருந்து அதே போன்று அவர்கள் நிறுத்தி இருக்கக்கூடிய அவர்களுடைய தனிப்பட்ட வாகனங்களை தேடியும் பல சென்றிருக்கிறார்கள். பேருந்து உட்பட்ட பிற வாகனங்களின் பொது போக்குவரத்திலும் செல்வதற்காக அங்கிருந்து கூட்டம் வந்து தொடர்ந்து கலைந்து செல்கிறது. கூடுதலாக காவல்துறையினர் வரவழைக்கப்பட்டு தொடர்ந்து கலையாத கூட்டத்தினரை, அந்த ரசிகர்களை வந்து தடியடி நடத்தி கலைக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டது. கூட்டம் கலைந்த பிறகுதான் பல இடங்கள்ல, அந்த கூட்டம் இருந்த இடங்களில் எல்லாம் பலர் மயங்கி கிடந்த அந்த காட்சிகளை பார்த்தோம். அவர்கள் எல்லாம் இந்த அனைவரும் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறார்கள். அவசர ஊர்திகள் கூட உள்ளே நுழைய முடியாத அளவிற்கான பெரும் கூட்டம் கூடியிருக்கிறது. இப்படி இந்த ஒரு விபரீத சம்பவம் நடப்பதற்கு என்ன காரணம் என்று விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டிருப்பதாக கர்நாடக துணை முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் வந்து தெரிவித்திருக்கிறார். அதே வேளையில அங்க இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் இதை வந்து ஆளும் காங்கிரஸ் அரசை வந்து கடுமையாக விமர்சித்து பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறார்கள். இந்த வெற்றி கொண்டாட்டத்தில் வந்து முதலமைச்சரும் துணை முதலமைச்சருமே ஒரு பக்கம் கலந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உரிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்படவில்லை என்ற அந்த காட்சிகளை முன்வைத்து அவர்கள் வந்து அந்த குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள். குறிப்பாக ஒரு 5000 போலீசார் வந்து இதற்கான பாதுகாப்பு பணியிலே ஈடுபடுத்தப்பட்டார்கள் என்று பெங்களூரு மாநகர காவல்துறை மூலமாக தெரிவிக்கப்படுகிறது. 3 துணை ஆணையர்கள் தலைமையில இந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டதாகவும், போக்குவரத்து மாற்றங்கள் செய்திருந்ததாகவும், பாதுகாப்பாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் வந்து செய்திருந்ததாகவும் கூறுகிறார்கள். ஆனால் எப்படி இது போன்ற ஒரு நிகழ்வு நடந்தது என்று அங்குள்ளவர்கள் வந்து இதை வந்து விசாரிக்கும் பொழுது, விதான் சௌதாவில் முதல் நிகழ்ச்சி, அதாவது இந்த பெங்களூரு அணியினுடைய ரசிகர்கள் அகமதாபாத்தில் இருந்து அவர்கள் விமான நிலையம் வந்து அங்கிருந்து விதான் சௌதாவுக்கு வருகிறார்கள். எனவே அந்த பெங்களூர் ரசிகர்களுக்கு அந்த அணி அந்த இடத்துல ரசிகர்கள் கூடுவார்கள் என்பதனால பெங்களூரு அணியினுடைய வீரர்களுக்கு உரிய பாதுகாப்பு கொடுத்து அந்த விதான் சௌதாவிலே கொண்டு வந்திருக்கிறார்கள். அங்கே முதலமைச்சர், துணை முதலமைச்சர் உட்பட பலர் வந்து அந்த நிகழ்விலே கலந்து கொள்கிறார்கள். அங்கும் கூட ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் ஒன்று கூடியிருக்கிறார்கள். முதல் நிகழ்ச்சி அங்குதான் என்பதனால அங்கிருந்து பேரணி ஒரு 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு நடக்க இருக்கிறது என்பதனால பல ரசிகர்கள் விதான் சௌதாவில் வந்து கூடியிருந்தார்கள். விதான் சௌதானுடைய நுழைவு வாயில் முன்பே வந்து அதற்கு முன்பாக அந்த மதில் சுவர் மீதும் அங்க இருக்கக்கூடிய நுழைவு கேட்டின் மீதும் ஏறி பல ரசிகர்கள் அமர்ந்திருப்பதையும் வந்து பார்க்கணும். அவர்களாம் பிற்பகலில் இருந்தே இந்த கூட்டம் இருந்திருக்கிறது. ஒரு 5 மணிக்கு இந்த பேரணி தொடங்குவதற்கு அவர்கள் திட்டமிட்டிருந்த நிலையில 1 மணியில் இருந்தே வந்து அங்கே ரசிகர்கள் வந்து பெருமளவில் கூடியிருந்ததும், ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் கூடியிருந்ததும், விதான் சௌதாவில் நடக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியில அது வந்து திறந்த வெளியிலே அந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அதாவது கர்நாடக சட்டமன்றம் வந்து விதான் சௌதாவில் தான் இயங்குகிறது. அந்த விதான் சௌதானுடைய முகப்பு பகுதியில அந்த திறந்த வெளியிலே அந்த நிகழ்ச்சியை அவர்கள் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். இப்படி திறந்த வெளியிலே ஒரு நிகழ்ச்சியை வந்து ஏற்பாடு செய்யும் பொழுது அங்கு ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் வருவார்கள் என்பது ஒரு ஏற்கனவே வந்து தெரியும். அது மட்டுமல்ல, ஒரு 18 ஆண்டுகள் கழித்து ஒரு நட்சத்திர அணி வந்து ஒரு கோப்பையை வெல்லும் பொழுது அதற்கு எவ்வளவு ரசிகர்கள் அந்த அணிக்கு இருக்கிறார்கள் என்பதும் வந்து ஏற்கனவே தெரியும். இப்படி இருக்கக்கூடிய ஒரு அணியை வந்து அதற்கான வெற்றி கொண்டாட்டத்தை ஒரு திறந்த வெளியிலே வந்து நடத்தும் பொழுது இப்படி ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் வந்து கூடுவார்கள் என்பதை முன்கூட்டியே வந்து முறையாக திட்டமிடவில்லை. அவற்றை வந்து அவர்கள் அந்த ரசிகர்கள் கூடுவதை தடுக்கவில்லை. காவல்துறை அதற்கான பாதுகாப்பு பணியை மேற்கொள்ளவில்லை என்று பல்வேறு நிர்வாக குளறுபடிகளை வந்து சுட்டிக்காட்டி பலர் வந்து விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார்கள். அங்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் அவற்றை இந்த விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறது. இப்படி விதான் சௌதாவினுடைய நடக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் முதலில் கலந்து கொண்டு விட்டு அங்கிருந்து பேரணியாக சின்னசாமி மைதானத்தை நோக்கி செல்லலாம் என ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் அங்கேயும் வந்து திரண்டிருந்திருக்கிறார்கள். இந்த நிலையில் தான் இந்த சின்னசாமி மைதானத்துல அங்கிருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தூரம் விதான் சௌதாவிலிருந்து இந்த 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு அருகே இருக்கக்கூடிய அந்த சின்னசாமி மைதானத்துல உள்ளே சென்று இருக்கையை பிடிக்க வேண்டும் என்று என்ட்ரி பாஸ் இல்லாத பலரும் வந்து அங்கு கூடியதுதான் இப்படியான ஒரு நிகழ்வுக்கு காரணம். விதான் சௌதாவில் நிகழ்ச்சி நடந்து கொண்டிருப்பதனால அங்கு வந்து பெருமளவு காவல்துறையினர்
அந்த பகுதியிலே காவல்துறை பாதுகாப்பு பணியிலே ஈடுபட்டிருக்கிறார்கள். அந்த பேரணி வரக்கூடிய பகுதியிலே வந்து பாதுகாப்பை மேற்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் சின்னசாமி மைதானத்தை சுற்றி சொற்ப அளவில் தான் வந்து காவல்துறையினர் இருந்ததாக சொல்லப்படுகிறது. இது கூட்டம் கூடும் பொழுது அவற்றை வந்து தடுக்க முடியாமல் போனதற்கு ஒரு முக்கியமான காரணமாக இருந்திருக்கிறது. இப்படி சின்னசாமி மைதானத்தை சுற்றி பல நுழைவு வாயில்கள் இருக்கிறது. அந்த நுழைவாயில்கள் முழுவதுமாக நின்று நுழைவாயில்கள் இல்லாத பகுதியிலும் கூட அருகில் இருக்கக்கூடிய மரத்தில் ஏறி மரத்தினுடைய கிளை வழியாக மதில் சுவரில் குதித்து அந்த மதில் சுவரில் இருந்து உள்ளே பலர் குதித்திருக்கிறார்கள். இப்படி இவற்றை பார்த்த பல ரசிகர்கள் ஆர்வ மிகுதியிலே அவர்களும் அது கொண்டு சென்றிருக்கிறார்கள். அதனால் பலர் காயம் ஏற்பட்டிருக்கிறது. ஒரே இடத்தில் அவர்கள் அவ்வாறு வந்து ஒரு மரத்தில் ஏறி அவர்கள் உள்ளே செல்வதற்கான முயற்சியில் ஈடுபடும் பொழுது கூட்ட நெரிசல் ஏற்பட்டு பலர் வந்து மயங்கி விழுந்திருக்கிறார்கள். இப்படி மயங்கி விழுவதற்கு இவர்கள் 12 மணியில் இருந்தே அங்கே கூட்டத்தில் ஒன்று கூடியதும் வெயில் ஒரு பக்கம் வெயில் அடித்திருக்கும். அதிலே வந்து அவர்கள் வந்து ஒரே நேரத்துல இத்தனை பெரிய கூட்டம் அங்கே இருந்திருக்கும் பொழுது அவர்களுக்கு குடிநீர் கிடைத்திருக்கான வாய்ப்புகள் இல்லை. எப்படி குடிநீர் கிடைத்திருக்காத நிலையில் தான் அவர்கள் வந்து பல மணி நேரமாக அங்கே நின்று கொண்டிருக்கும் பொழுது அவர்கள் மயக்கம் ஏற்பட்டு அவர்கள் வந்து இந்த கூட்ட நெரிசலில் சிக்கி கீழே விழுந்திருப்பார்கள். இப்படிதான் இந்த உயிரிழப்பு சம்பவங்களும் நடந்திருக்கிறது என்று கள நிலவரங்கள் வந்து தெரிவிக்கின்றன. இந்த நிலையில் தான் வந்து ஒரு 50க்கும் மேற்பட்டோர் வந்து தற்பொழுது காயமடைந்து மருத்துவமனையில் வந்து அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த நிகழ்வு இந்த 2 நிகழ்ச்சிகளையும் இந்த பெரும் துயர சம்பவம் வந்து நடந்து கொண்டிருக்கும் போது இந்த 2 நிகழ்ச்சிகளும் இந்த வெற்றி கொண்டாட்ட நிகழ்ச்சிகள் என்பது வந்து அவர்களை நடத்தி முடித்திருக்கிறார்கள். 2 நிகழ்ச்சி நடந்திருக்கிறது. விதான்சௌதாவிலும் இந்த நிகழ்ச்சி வெற்றி கொண்டாட்ட நிகழ்ச்சி நடந்திருக்கிறது. அதற்கு பிறகு சின்னசாமி மைதானத்திற்கும் வந்து இந்த நிகழ்ச்சி வந்து நடத்தி இருக்கிறார்கள். கர்நாடக கிரிக்கெட் சங்கத்திடம் வந்து இந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்கு காவல்துறை மூலமாக கேட்டதாகவும் ஆனால் அவர்கள் வந்து தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை வந்து நடத்தி முடித்ததாகவும் வந்து தகவல்கள் வந்து தெரிவிக்கின்றன. இந்த முன்கூட்டியே வந்து விதான்சௌதாவில் நடந்து கொண்டிருக்கும் பொழுதே இங்க இது போன்ற ஒரு துயர சம்பவம் நடந்தவுடன் உடனடியாக அவற்றை நிறுத்திவிட்டு கூட்ட நெரிசலை வந்து கலைந்திருக்கலாம் என்றும் வந்து அங்க இருப்பவர்கள் வந்து அதை கூறுகிறார்கள். இப்படி இந்த துயர சம்பவம் நடப்பதற்கு பல்வேறு காரணங்களை முன்வைத்து கர்நாடக மாநிலத்தில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளும் அங்க இருக்கக்கூடிய ஆர்வலர்களும் பல்வேறு குற்றச்சாட்டை வந்து ஆளும் காங்கிரஸ் அரசை முன்வைத்து இந்த குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள். அவர்கள் குறிப்பாக முதலமைச்சரும் துணை முதலமைச்சருமே இந்த வெற்றி கொண்டாட்டத்தில் கலந்து கொண்டதற்காக ஆனால் அதற்கான உரிய முன்னேற்பாடுகள் செய்யவில்லை, உரிய திட்டமிடுதல் இல்லாமல் இவற்றை செய்திருக்கிறார்கள் என்று கூறுகிறார்கள். இந்த சம்பவத்திற்கு கர்நாடகாவுடைய துணை முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் வந்து இதற்கு வருத்தம் தெரிவித்து மன்னிப்பு கேட்டிருக்கிறார். நடந்ததற்கான என்ன எப்படி நடந்தது என்பது குறித்து உரிய விசாரணை நடத்தப்படும் என்று தெரிவித்திருக்கிறார். ஒரு பக்கம் காயமடைந்து மருத்துவமனையில் இருப்பவர்களுக்கு உரிய சிகிச்சை அளிப்பதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் தெரிவித்திருக்கிறார். பல்வேறு குற்றச்சாட்டுகள் இதில் வந்து முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அடுத்தடுத்து வந்து காயமடைந்தவர்களும் வந்து பலர் உயிரிழப்பதற்கான ஒரு சூழல் இருப்பதாகவும் அங்கே இருக்கக்கூடிய நிலவரங்கள் தெரிவிக்கின்றன. ஏனென்றால் பலர் வந்து கூட்ட நெரிசலில் சிக்கி சுயநினைவு இல்லாமல் பலர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறார்கள். தற்பொழுது வரை ஒரு 11 பேர் வந்து உயிரிழந்திருக்கக்கூடிய நிலையில இந்த உயிரிழப்பினுடைய எண்ணிக்கை அதிகரிக்குமோ என்ற ஒரு அச்சம் வந்து ஏற்பட்டிருக்கிறது. கூட்டத்தினர் தொடர்ந்து அவர்களை கலைந்து அங்கிருந்து அப்புறப்படுத்தி வரக்கூடிய நிலையில இங்கிருந்து வெளியேறக்கூடிய இந்த ரசிகர்கள் கூட்டத்தினர் தொடர்ந்து மெட்ரோ ரயில் நிலையங்களை நோக்கி அவர்கள் படையெடுக்கிறார்கள். அதே வேளையில முன்னெச்சரிக்கையாக மெட்ரோ ரயில் நிலையங்கள் 5 மெட்ரோ ரயில் நிலையங்கள் வந்து மூடப்பட்டிருக்கிறது. அந்த மெட்ரோ ரயில் நிலையங்களுக்கு வரக்கூடிய ரசிகர்கள் ஒரே நேரத்தில் ஒன்று கூடி அவர்கள் வந்து ரயிலிலே பயணிக்கும் பொழுது கடும் கூட்ட நெரிசல் ஏற்படும். எனவே முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அவற்றை நிறுத்தியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விதான்சௌதாவை சுற்றி இருக்கக்கூடிய விதான்சௌதா மற்றும் வந்து அதை சுற்றி இருக்கக்கூடிய இந்த மெட்ரோ ரயில் நிலையங்கள் எல்லாம் மூடப்பட்டிருப்பதாகவும் வந்து தெரிவித்திருக்கிறார்கள். இப்படியான நிலையில் வந்து அதற்கான ஒரு பக்கம் வந்து இந்த கூட்டத்தை கலந்து செல்லக்கூடிய நடவடிக்கையை ஈடுபடுத்துவதற்காக கூடுதல் காவல்துறையினர் வரவழைக்கப்பட்டு இந்த சம்பவம் குறித்து விசாரணையும் நடத்தப்படுகிறது. எப்படி இந்த நிகழ்வு நடந்தது என்பது குறித்து காவல்துறையினர் ஒரு பக்கம் விசாரணையும் வந்து மேற்கொண்டிருக்கிறார்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.